ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே எல்லாருமே விஜய் பார்வதியோட கேம் திறமையை பாராட்டுறாங்க. யார்? அன்பு கேங்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரமிச்சு போயிருக்காங்க விஜய் பார்வதி அந்த ஸ்கெட்சை பார்த்து. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க. இந்த நாட்டில் இருந்து பண்ணுறேன், அந்த நாட்டில் இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க. பரவாயில்லப்பா, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே சந்தோஷமாக இருக்குது. ரைட். இப்போ என்னென்னா சபரி வந்து சூப்பராக வந்து அங்கே சொல்கிறாரு. ஏன்னா எல்லாம் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. என்ன ஃபீலிங்ஸ்னால் விக்ரம் தவிர்த்து எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. விஜய் பார்வதி அழகாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த தான் இங்கே வந்து பாராட்டுறாரு நம்ம சபரியே பாராட்டுற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நடந்த சம்பவங்கள். ஏன்னா விஜய் பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு ஓட்டு தனித்தனியாக யாருக்கு ஓட்டு இல்லையோ, யாரை நாமினேட் பண்ணலையோ அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதுதான் கேமு. சரி, கேமு வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பாருங்கள் யாரை நாமினேட் பண்ணி உள்ளே வர வைங்க. ஏன்னா 2 ஓட்டு வாங்கினாவே நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன்றது தான் அங்கே கான்செப்ட். ஆனால் அப்பயும் திரும்ப வந்துட்டு சாண்ட்ராக்கு 4, எஃப்ஜாக்கு 4 அதான் வந்துட்டார்ல. அப்புறம் என்ன இல்லைனா அங்கே போயிட்டு இவரை தான் நாமினேட் பண்ணலான்னு நினச்சேன், இவர் 2 ஓட்டு வாங்கிட்டா அதனால் இவர் நாமினேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அழகா. அது கேமு. எங்கே கேமு விளாட்றாங்க இங்கே? அதை தான் சபரி இங்கே சொல்கிறார். உண்மையிலே நம்மளாம் வந்து செதறடிச்சிட்டோம் ஓட்டை. விஜய் பார்வதி தான் கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அரோரா உனக்கு எத்தனை ஓட்டு வந்துச்சு? 1. கனி உனக்கு பார்த்தீங்களா வந்துட்டாங்க உள்ளன்னு பதறாங்க. அரோரா ஆஹா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஆண்டவா அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து சொல்லி இனிமேல் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி, அதாவது ரொம்ப விஜய் பார்வதி போய் புகழ்ந்து தள்ளுறாங்க. எல்லோரும் மரண பயத்தில் நிற்கிறாங்க. இதில் விக்ரம் செம்ம ஜாலியாக இருக்கார். ஏன்னா அவர் நாமினேஷன்ஸில் வரல. அப்போ என்ன சொல்லிட்டு போகிறாரு, ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்கலாம் பாய்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கனி உடனே தம்பி இன்னும் 7 நாள் தானே, திரும்ப மண்டே வரல, அப்போ நாங்கள் பார்த்து குத்திடுறோம் அப்படின்னும் போது யாரு கண்டா அந்த டைம் நான் வந்து கேப்டன் ஆகிட்டா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் நாமினேஷன்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் சேஃப்டிங்க. கண்டிப்பாக வந்து டாப் 5 இருப்பார் விக்ரம். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். சபரி அதாவது அன்பு கேங்கே வந்துட்டு பாராட்டுற அளவுக்கு விஜய் பார்வதி வந்திருக்காங்கன்னா எப்படி? அதாவது நார்மலான பர்சன்ஸ் பாராட்டுறது மேட்ரு கிடையாது, எதிரி வந்து பாராட்டுறது எப்படி, அதுதான் வேன். ஆனால் அப்பா அரோராக்கில் பீதி கிளம்பிட்டு இருக்குது. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதான் இது வந்து எப்படின்னா பனைமரம் விழுந்து ஏதோ காக்காவை வந்தோடனே பனைமரம் வந்த மாதிரி கதையா இல்லை நல்லா ஸ்கெட்ச் போடாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.